அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேற போகுது. எதை பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 10ஆம் பாவகத்தில் இருந்த சனி வக்ரம் பெற்று இருந்ததுனால வேலையில தொழில்ல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பா வேலையில இடமாற்ற சிந்தனைகள், அதே போல சில பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி அதே இடத்துல சில பிரச்சனையோட வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் இல்லை. கடன் நடத்துறீங்க, ஒரு சின்ன தொழில் நடத்துறீங்கன்னாக்க வருமானம் குறைஞ்சிருக்கும். ஆனா வேலை வந்திருக்கும், நிறைய வேலை கூட சில பேருக்குலாம் வந்திருக்கும். பட் அது செய்ய முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் நிறைய வந்திருக்கும். ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலையினால வருமானம் குறைவாக இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறப்போகுது. வக்ர நிவர்த்தி ஆகுது. குறிப்பா இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இனிமேல் வருமானம் வரும். ஆனா ஆர்டரும் வரும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருக்காது. 10ல சனி இருந்தாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். உடல் நலத்துல சில தொந்தரவுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்ற சிந்தனை இருக்கு. வேலைக்குள்ள போலாமா, வெளியில போலாமா, இல்ல இங்கே இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருக்குன்னாக்க நீங்க இங்கே இருக்கிறது பெட்டர். உங்களுக்கு வெளியில போறதுக்கான சூழ்நிலை இப்ப மாறும். அதாவது குறிப்பா இருக்கிற இடத்துலயே பதவி உயர்வோ அல்லது சேலரி ஹைக் ஆகிறதோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன், வேற சான்சஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா குரு ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்காரு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படும். குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் வேற ஒரு வேலையில கிடைக்குது அப்படின்னாக்க மூவ் பண்ணலாம். அல்லது அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க மூவ் பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும், நீங்க மூவ் பண்ணலாம், வேற இடமாற்றம் அமையும். பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் 7 கூடியவன். அப்போ ஒரு சுபகிரகத்தோட பார்வையில செவ்வாய் இருக்கு. மேலும் 3ஆம் இடத்துல செவ்வாய் நீசமானாலையும் இங்க நீச பங்கம் ஆகுது. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரக்கூடிய வாய்ப்போ, அல்லது திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, பிரச்சனையோடு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில மேக்சிமம் தோஷங்கள்லாம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடு மட்டும்தான் அப்படின்னாக்க அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும், ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 4 குடியவன் 7ஆம் இடத்துல இருக்கலாம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் சின்ன சின்ன உடல்நலக்குறைவு அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல சிறுதூர பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி சேர்ந்தே கூட எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வருவீங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ மொத்தத்துல குடும்ப வாழ்க்கை என்பது பெரிய தொந்தரவு இல்லை, மகிழ்ச்சியாகவே இருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதி சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு தொலைதூர பயணம் கூட சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னாக்க தாய்நாட்டு பற்றிய எண்ணங்கள் வரும். தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அலைச்சல்கள், பயணங்கள் அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல இந்த கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசா அலைச்சல் இருக்காது. அவர்களுக்கு குறிப்பா சொல்ல போனா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு நிலையில சில சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களோட கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட தொடக்கத்துல வரும், பிற்பகுதியில கிடையாது. அதே போல தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ், பாதிப்பு போன்றவை, கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனா அந்த கடனை ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். 11ஆம் பாவகத்துல ராகு இருந்து, ராகுக்கு வீடு கொடுத்தவன் குரு பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால கடனை கொஞ்சமாவது ரீபேமெண்ட் பண்ணி கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் அப்படின்னாவே திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, அல்லது மேரேஜ் ஆகிறது டிலே ஆயிட்டு இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படும். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் ஏற்படுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அது ஒரு வகையில உங்க ஜாதகப்படி அந்த காதல் சக்சஸ் ஆகணும்னு இருந்தாக்க சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரச்சனையை கொடுக்கும். அதே போல இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் கல்யாண வாழ்க்கையும் சரி, அதாவது முதல் கல்யாணமும் சரி, முதல் காதலும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்கும்.
சோ அப்ப அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். அதை பெரிதுபடுத்தாம கோபம் டென்ஷன் காட்டாம இருக்கிறது நல்லது. இந்த 7ஆம் இடத்துல புதன் வக்கரமாகி ஏறதால மாதத்தோட முதல் 15 நாள் வக்கர கதியில் இருக்கும். 5க்குரியவன் 2ஆம் அதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறதுனால இந்த பண வரவில் முதல் ஒரு 15 நாள் கொஞ்சம் தடை இருக்கும். முதல் ஒரு 15 நாள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே கூட பாத்தீங்கன்னா இழுத்தடிப்பாங்க அல்லது ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. சோ இந்த முதல் 15 நாள் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அதனால பிரச்சனை இல்லை. குறிப்பா இந்த புதன் வக்கரம் ஆவறதுனால பிள்ளைகள் வகையில கூட ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா மன வருத்தங்கள் இருக்கும். குழந்தைகளாக இருக்காங்கன்னா உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இந்த சூரியன் 8ஆம் இடத்துல வந்தா நல்லதா அப்படின்னாக்க வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். 9ல சுக்கிரன் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் போவீங்க. அதே போல சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமா பார்வை பார்க்கறதுனால 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை நிறைய முயற்சி பண்ண வைப்பார், பயணங்கள் செய்ய வைப்பார். உங்களுடைய கம்யூனிகேஷன் மத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அண்ட அயலார்களால் இருந்த வந்த மனக்கசப்புகள் நீங்கும். இளைய சகோதரம் அல்லது சகோதர வழி உறவுகளில் இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கும். அவர்களோட ஒற்றுமை ஏற்படும். சொத்து சம்பந்தமாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்களுக்கு ஒரு முடிவுகள் எட்டப்படும். இந்த காலகட்டத்தில் குறிப்பா ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும். ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அதுதான் இந்த மாதத்தில் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லக்கூடியது. அது வழக்குகளா இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸ் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைனாக்க இந்த சொத்து விஷயமா அல்லது கடன் விஷயமா சில பிரச்சனைகளுக்குள்ள இருக்கீங்கன்னாக்க அதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பெறும். அதாவது இது முடிவு என்பது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான். உங்க ஜாதகத்துல அதுக்கான பிராப்தம் இருக்கு, பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னா அது உங்க கை கண்டிப்பா சேரும். அதே போல 9ல சுக்கிரன் இருக்கும் போது தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தந்தையின் சொத்து கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பேர் கிடைக்கும். அதே போல 9ல சுக்கிரன் இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்துங்களை நீங்க அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சோ 10ல சனி இருக்கிறதுனால ஒர்க் பிரஷர் இருக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதுதான் முக்கியம். அதே போல மாதத்தோட பிற்பகுதியில டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கொடுக்க வேண்டிய பணம் வர வேண்டிய பணம் கரெக்டா வந்துடும். அதுல பிரச்சனை இல்லை. நீங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட் வரல அப்படின்னு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க நினைக்கிறவங்களுக்கு மாதத்தோட இறுதியில கண்டிப்பாக வரும். தேங்கிய பணம், மத்தவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்த பணம், மத்தவங்க கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு மாதத்தோட இறுதியில இருந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா மாதத்தோட முதல் பகுதியில பெரும்பாலும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடன் விடாம பிசினஸ் பண்ணுங்க, நல்லது நடக்கும். மேலும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும், உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்றது. பாசிட்டிவான விஷயம் தான் நிறைய. குறிப்பா இடமாற்ற சிந்தனை இல்ல, அலைச்சல்கள் பயணங்கள் வேலை விஷயமா இல்ல, ஒர்க் பிரஷர் டென்ஷன் இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். சில பேர்லாம் புதிதாக தொழில் செய்யலாம் அல்லது புதிதாக பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னாக்க அதுக்கு முதலீடு 10 லட்சம் போடுறீங்க, 1 லட்சம் போடுறீங்கனாலையும் ஒரு 1000 ரூபாய் போட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து அது என்ன தொழில் நாம செய்யலாம், எந்த தசாபுக்தி இப்ப நடக்குது, இப்ப செஞ்சா அது ஏர்வையா இருக்குமா, லாபம் வருமா, எனக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குமான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். அரசு பணிக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் வரும். அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிங்க. ராசியிலேயே குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதுனால உடல்நல பாதிப்பு அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்னா உணவு விஷயத்துல கவனமா இருங்க. வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல உணவு பழக்கம் மேக்சிமம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. குறிப்பா வயதானவர்களாக இருந்தா சொல்றேன், அவங்க முன்கூட்டியே கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கிறதுலாம் நல்லது. இந்த 11ஆம் பாவகத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல கேது. 11ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது லாபங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தேங்கிய தொழில் உங்களுக்கு பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். மேலதிகாரிகள் மற்றும் உயர் பதவியில் இருக்கவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சு இருக்கிற இடத்துலயே வாய்ப்பு இருக்கு. அல்லது சில பேருக்கு விட்டுட்டு போன இடத்துல இருந்து திருப்பி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. மேலும் 11ல ராகு இருக்கிறதுனால பயணங்கள்
தொலைதூர பயணங்கள், சிறுதூர பயணங்கள்லாம் ஏற்படும், அதிகமாகவே இருக்கும். உடல்நல விஷயத்துல அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில ஒரு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் துன்பம் இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால எதிர்பாலினருடைய உறவு நிலையில எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது மற்ற பெண்கள் விஷயத்துல சொல்றேன், ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியாவோ அல்லது சக பணியாளர்களாகவோ ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதனால பேர் கெடுறதுக்கோ அல்லது நேம் ஷேக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மேலும் எதிர்பாலினுடைய உறவும் சில பேருக்கு ஏற்படும். காதல் கூட சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும். அது கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மாதிரி கூட வரும். கொஞ்சம் கவனமா இருந்துங்க இந்த விஷயத்துல. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெண்களாக இருந்தாக உடல்நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பெண்களாக இருக்கிறவங்க முக்கியமா மன அழுத்தம் இருக்கும். அடுத்தது சொல்ல போனாக்க பிள்ளைகள் வகையில கவலைகள் இருக்கும், டென்ஷன்கள் இருக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்க பிள்ளை வகையில கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிங்க. மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்கன்னா நல்லாவே படிப்பீங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடாது. புதன் வக்ரம். ஷேர் மார்க்கெட்டு, ஊக வாணிகங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்தது தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இப்போ இந்த மாதமும் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு, டிசம்பர் 27 வரலாம். அப்போ மருத்துவத்துறை, ஆயில், என்ஜினியரிங் சார்ந்த துறை, இரும்பு சம்பந்தமான தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் மற்றும் பயணங்கள் அலைச்சல்களோடு செய்யக்கூடிய தொழில், டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி தொழில்கள் செய்யறவங்க, சிறு வியாபாரம் செய்யறவங்க, நிர்வாகத்தில் இருப்பவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அதே போல ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், புரோகிதம் பார்ப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முன்னேற்றமான ஒரு மாதம் தான். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான செய்தி. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அது உங்களுக்கு நல்லது. அதே போல முருகனை வழிபாடு செய்யுங்கள், பழனி முருகனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. காலையிலையும் மாலையிலையும் அங்கம் துலக்கி ஒரு மனதாக கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முடிஞ்சா பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டி கோலத்திலிருந்து ராஜ அலங்காரம் வரலும் தரிசிச்சுட்டு முருகனுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வாங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.